Hello students, welcome to Solve by Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 4.4ல first sum. Find the principal value of secant inverse of 2 by root 3. Secant inverse அப்படிங்கிறது cos inverse ஓட reciprocal. அதாவது secant inverse of 2 by root 3 அப்படிங்கிறத cos inverse of root 3 by 2 அப்படின்னு எழுதலாம். காஸ்டில் எந்த வேல்யூ தீட்டாவோட எந்த வேல்யூக்கு நம்மளுக்கு ரூட் 3/2 வரும் 30, அதாவது π/6. ஸோ இதோட பிரின்சிபல் வேல்யூ π/6. நெக்ஸ்ட் காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3. இதே மாதிரி தான் சீக்கண்டோட ரெசிப்ரோக்கல் காசுங்கிறனால நம்ம எப்படி எழுதணும், அதே மாதிரி காட்டோட ரெசிப்ரோக்கல் tan. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 அப்படின்னு மாறும். ஸோ டேனில் எந்த ஆங்கிளுக்கு 1/√3 வரும், tan 30. ஸோ அதே வேல்யூ π/6 தான் காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3க்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -√2. கொசிகண்ட்டும் அதே மாதிரி தான். கொசிகண்ட்டை நம்ம சைன் இன்வர்ஸ் ஆஃப் போட்டு இதோட ரெசிப்ரோக்கல் எழுதிடுவோம். நெக்ஸ்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -xை நம்ம மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஸோ இப்போ சைனில் எந்த ஆங்கிளுக்கு நம்மளுக்கு 1/√2 வரும், 45க்கு வரும். ஸோ மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே எழுதிட்டு இதோட வேல்யூ 45, அதனால் π/4. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -√2ஓட வேல்யூ -π/4.